குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் ஹிஸ்ட்ரியில் யூனிட் 2 செகண்ட் லெசன் த முகல் எம்பையர் பார்த்துட்ருக்குறோம். அதில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா ஹுமாயூன். ஆல்ரெடி பார்த்தோம் ஹுமாயூன் பாதி. இப்போ அதோட கண்டினியூட்டி பார்க்க போகிறோம். ஹுமாயூனில் என்ன சொல்கிறாங்கன்னாமா, ஹுமாயூன் டிஃபீட்டட் அண்ட் ஓவர் த்ரோன் ஹேட் டு ஃபீல் டு அயன் வித் த ஹெல்ப் ஆஃப் த பெர்சியன் ரூலர் ஷா டம்சப் ஆஃப் த ஷஃபீட் டைனசிட்டி. ஹுமாயூன் சக்சஸ்ட் இன் ரீகேப்சரிங் டெல்லி இன் 1555. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னாமா, அரியணையிலிருந்து தூக்கி வீசப்பட்ட ஹுமாயூன் ஈரானுக்கு தப்பி ஓடிட்டார். அதாவது என்ன சொல்கிறாங்க, ஹுமாயூனுக்கு ஆல்ரெடி நான் சொன்னலாமா நேற்று லெசனில், ஹுமாயூனை சுற்றியுமே எல்லாமே அகைன்ஸ்டாக தான் இருந்துச்சு. அவருக்கு ஃபேவரபுளாக எதுவுமே கிடையாது. ஏன்னா அவரோட பிரதர்ஸும் அவருக்கு ஃபேவரபுளாக இல்லை. அவரோட பிரதர்ஸ் 3 பேர் யாருமா, காம்ரான், ஹிண்டல், அஸ்காரி. அவங்களும் அவருக்கு ஹுமாயூனுக்கு ஃபேவரபுளாக இல்லை. டெல்லியை கேப்சர் பண்ணணும், அண்ணனை தோற்கடிக்கணும், இல்லைன்னா அண்ணனை கொல்லணும் அப்படிங்கிற எண்ணத்தோடையே அவங்க வார் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட அவரை சுற்றி இருக்கக்கூடிய பெங்கால் பிளேஸில் இருக்கக்கூடிய, ஆப்கானிஸ் பிளேஸில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே, கனோஜ் பிளேஸில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க, பீகார் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா பிளேஸில் இருக்கக்கூடிய மன்னர்களும் ஹுமாயூனை தோற்கடித்து அந்த டெல்லி டெல்லிக்கு கேப்சர் பண்ணி மன்னராகணும் அப்படிங்கிற எண்ணத்துலேயே அவரை சுற்றியும் அவருக்கு அகைன்ஸ்டாகவே தான் இருந்தாங்க. யாருமே அவருக்கு ஃபேவரபுளாக இல்லை. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவர் என்ன பண்ணிட்டார், அங்கே இருந்து ஹுமாயூன் தப்பிச்சு ஈரானுக்கு ஓடிட்டார். நெக்ஸ்ட்டுமா, பட் he died in 1556 when he fell down the stairs of his library in Delhi. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னாமா, அவர் ஈரானுக்கு தப்பிச்சு போயிட்டார். அதுக்கப்புறம் பாரசீக மன்னர் ஒருத்தர் ஷாபாவிட் வம்சத்தை சேர்ந்தவர் ஷா தாமஸ் அப்படிங்கிற அவரோட ஹெல்ப்போட மீண்டும் 1555 எப்போ 40 தப்பிச்சு போயிட்டாருமா. 1540 தப்பிச்சு போயிட்டார். 55 மீண்டும் அவர் என்ன பண்ணுறாரு, டெல்லியை கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுனால அவர் என்ன பண்ணுறாரு, வார் நல்லா பலப்படுத்தணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவரால் முடியல. 1556 டெல்லியில் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு லைப்ரரியில் படிக்கட்டில் தடுமாறி விழுந்து அவர் என்ன பண்ணிட்டார், ஹுமாயூன் மரணத்தை ஏற்படுத்திக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. அதுதான் இங்கே பாருங்கள், கீழே ஃபிகரில் இருக்குது. ஹுமாயூன் டோம்புனா கல்லறை, ஹுமாயூனோட கல்லறை அது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் டாபிக்மா, ஷெர்ஷா 1540 to 1545. ஷெர்ஷா வாஸ் த சன் ஆஃப் ஆப்கான் நோபல் ஹசன் சூரி. அதாவது என்ன சொல்கிறாங்கம்மா, ஷெர்ஷா பீகாரில் ஷாஷாராம் அப்படிங்கிற பகுதியை ஆட்சி செஞ்சிட்டு இருந்த ஹசன் சூரி அப்படிங்கிறவோட அது ஆப்கானிஸ்தான் பிரபுவோட சன்னு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா ரூலர் ஆஃப் ஷாசாராம் இன் பீகார் சாசாராம் பகுதியை ஆட்சி செஞ்சிட்டு வந்த ஹசன் சூரி என்னும் ஆப்கானிஸ்தானத்தோட மன்னர், பிரபுவோட மன்னர் தான் ஷெர்ஷா. ஹுமாயூன் ஆட்சி இழந்த பிறகு ஷெர்ஷா ஆக்ராவில் சூர் வம்சத்தை தொடங்கி வச்சார் அப்படிங்கிறாங்க. ஷெர்ஷா சூர் வம்சத்தை ஆரம்பித்து வச்சார் அப்படிங்கிறாங்க. ஆஃப்டர் ஓவர் த்ரோயிங் ஹுமாயூன், ஷெர்ஷா ஸ்டார்டட் த ரூல் ஆஃப் ஷூர் டைனசிட்டி அட் ஆக்ரா. டூரிங் ஹிஸ் பிரீஃப் ரீஜன் ஹி பில்ட் அன் எம்பையர் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரம் பெங்கால் டு த இந்தூஸ் எக்ஸ்க்ளூடிங் காஷ்மீர். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னாமா, குறுகிய காலத்திலேயே பெங்காலிலிருந்து சிந்து ரிவர் வரலும், அதாவது காஷ்மீர் தவிர மீதி சிந்து ரிவர் வர பரவி இருந்த ஒரு பேரரசை ஷெர்ஷா உருவாக்குனார். ஆட்சி நல்ல முறையில் செஞ்சார். அது இல்லாத என்ன சொல்கிறாங்க, டேக்ஸ் நிலவருவாயு முறையினையும் அறிமுகம் செஞ்சவர் யாருன்னா ஷெர்ஷா தான் அப்படிங்கிறாங்கம்மா. நெக்ஸ்ட்டு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், அதாவது ரெவென்யூ சிஸ்டத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தா ஷெர்ஷா தான் அப்படிங்கிறாங்க. இன்ட்ரோடியூஸ் பண்ணது அவர் தான். ஹி பில்ட் மெனி ரோட்ஸ் அண்டு ஸ்டாண்டர்ட்ஸ்டு காயின்ஸ் வெயிட்ஸ் அண்டு மெஷர்ஸு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருமா, ஷெர்ஷா சிந்து ரிவர் வரலாம் ஆட்சியை கைப்பற்றி காஷ்மீரை தவிர மற்ற எல்லா பிளேஸையும் உருவாக்கி ஆட்சி சிறப்பான முறையில் செஞ்சார். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டையும் கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் நிறைய ரோடுகளை அமைச்சார், ரோடு சிஸ்டத்தை கொண்டு வந்தார். காயின்ஸு, தங்க காயின்ஸு, பண காயின்ஸு,
அதுக்கப்புறம் என்ன பண்ண நானும் எங்களை கொண்டு வந்தவர் அவர் தான். அதுக்கப்புறம் வெயிட் இப்போ நம்ம மெஷர்மெண்ட் போடுறலாமா 1 கிலோ 2 கிலோ அப்படிலாம் நம்ம போடுறோம்லாமா வெயிட்டு, அந்த மெஷர்மெண்ட்டை கொண்டு வந்தவரும் அவர் தான், தராசு அளவில் கொண்டு வந்தவரும் அவர் தான் அப்படிங்கிறாங்கம்மா. நெக்ஸ்ட்டு யாருன்னா அக்பர். அக்பரை பற்றி பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அக்பரை பற்றி என்னன்னாமா, அக்பர் 1556 to 1605 accession to throne. After the death of Humayun in 1556, his 40 years old son Akbar was crowned the king. அதாவது 1556 இருந்து ஹுமாயூன் வந்து இயற்கை மரணம் அடைஞ்சிட்டாரு அப்படிங்கிறாங்க இல்லையாம்மா. அப்போ அவர் இறந்த பிறகு 14 ஆண்டுகள் அவரோட மகன் அக்பர் தான் அரசராக முடிசூட்டாமல் மன்னராக இருந்தார் அப்படிங்கிறாங்க. மன்னரை பொறுத்தவரையிலும் நீ தான் மன்னர்னு சொல்லி அறிவித்து அவருக்கு அவங்களோட மன்னர் பரம்பரையை சேர்ந்த கிரீடம் எல்லாம் வச்சு இப்போ பாகுபலியில் படத்தில் பார்த்தீங்களாம்மா, தலையில் வந்து தூக்கி கிரீடம் வைப்பாங்க இல்லையா, அது வச்சாதான் அவங்க மன்னராக அறிவிப்பாங்க. அது வரலாம் மன்னராக அறிவிக்கலை இல்லையா. அந்த மாதிரி அவங்க கூறிய பரம்பரை அந்த கிரீடத்தை தூக்கி தலையில் வச்சாதான் அவங்க வந்து மன்னர்னு ஏற்றுக்குவாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த மன்னர் பதவியை ஏற்றுக்காமல் அரசராக இல்லாமல் மறைமுகமான அரசராக இருந்தார். மறைமுகமானா அரசராக இல்லை ஆனால் அரசர் மாதிரி அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஹுமாயூன்ஸ் ரெஸ்டர்ட் ஜெனரல் பைராம் கான் became the regent and ruled the behalf of Akbar as the latter was minor. அதாவது என்ன சொல்கிறாங்கம்மா, அக்பர் வந்து சிறுவனாக இருந்ததுனால, சின்ன பையனாக அவர் இருந்ததுனால பைராம் கான் அப்படிங்கிறவர் அவருக்கு ஆட்சி பொறுப்பேற்று அக்பர் சார்பாக ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார் அப்படிங்கிறாங்க. அக்பர் வந்து சின்ன பையன், 14 வயசு தான், ஆனால் அதனால் அரசராக இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால அவருக்கு வந்து எல்லா வழிகாட்டுதலாகவும் யார் இருந்தார் அப்படின்னு பார்த்தா பைராம் கான் தான் இருந்தார், வழி நடத்தி பார்த்துக்கிட்டாரு அப்படிங்கிறாங்க. ஆஸ் த லேட்டர் வாஸ் மைனர், ஏன்னா அவர் சின்ன பையன். நெக்ஸ்ட்டுமா, ஹி ஜெனரல் ஆஃப் சூர் டைனஸ்டி soon captured ஆக்ரா அண்ட் டெல்லி in 1556. அக்பர் சார்பாக ஆட்சி செஞ்சார். அவர் சூர் வம்சத்தை சேர்ந்த ஹெமு இன்னும் தளபதியாக டெல்லியிலையும் ஆக்ராவையும் கைப்பற்றினார் அப்படிங்கிறாங்க. பேருக்கு அக்பர் வந்து மன்னராக இருந்தாலும் பைராம் கான் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார். அப்படி அவர் ஆட்சி செஞ்சிட்டு இருக்கும்போது டெல்லி பிளேஸையும் ஆக்ரா பிளேஸையும் தளபதியாக இருந்து அவர் 1556 கைப்பற்றினார். அவர் யார் அப்படி பைராம் கான் யாருன்னு பார்த்தா சூர் வம்சத்தை சேர்ந்த ஹெமு அப்படிங்கிற படைத்தளபதியாக இருந்தார் அப்படிங்கிறாங்க. பைராம் கான் இன் த சேம் இயர் பைராம் கான் he defeated and killed Himu in the Battle of Panipat. Second Battle of Panipat 1556 as Bairam Khan was murdered in Gujarat. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கம்மா, அதே வருஷம் பைராம் கான் என்ன பண்ணார், பானிபட் போர்க்காலத்தில் 2ஆம் பானிபட் போர் 1556 ஹெமுவை தோற்கடிச்சிட்டாரு அப்படிங்கிறாங்க. அப்போ ஹெமுவை தோற்கடித்து கொன்னுட்டார். யார் கொன்னது, பைராம் கான் ஹெமுவை கொன்னுட்டார். எப்போது, செகண்ட் பானிபட் வாரில் 1556 இயரில் பைராம் கான் ஹெமுவை தோற்கடிச்சிட்டாரு அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டுமா, நாட்டோட அன்றைய ஆட்சி விவரத்தில் பைராம் கான் வந்து மேல் ஆதிக்கத்தை அக்பரால் சகித்து கொள்ளவே முடியல அப்படிங்கிறாங்க. ஏன்னா அக்பர் சின்ன பையன் சொல்லி அவரை எதையுமே செய்ய விடாமல் ஒரு அரண்மனைக்குள்ளே அடிமையாக வச்சுருந்தாரு அப்படிங்கிறாங்க. அடிமைனா கொத்தடிமை கிடையாதுமா, அதாவது உனக்கு ஒன்றும் தெரியாது, சின்ன பையன் செய்யணும்னா அவர் டவுன் பண்ணி வைக்கிறது. அவரை வந்து எதையுமே யோசிக்கூடாமல், மக்களோட குறைகளும் தெரிஞ்சிக்காமல், வாரும் செய்ய விடாமல், ஏன்னா இவர் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கலாம், இவருக்கு மன்னர் ஆசை, அதனால் இவரே எல்லாம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம். அதனால் அக்பருக்கு அது சுத்தமாக பிடிக்கல. நம்மள ஆட்சி செய்ய விடாமல் இவரே எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கிறாரு அப்படின்னு அவருக்கு ரொம்ப கோபம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கம்மா, அவருடைய தூண்டுதலுக்காரன் பைராம் கான் வந்து குஜராத்தில் கொண்டுட்டாரு அப்படிங்கிறாங்க. அக்பர் என்ன பண்ணுறாரு, அவரோட இது பிடிக்காதனால பைராம் கானை தன்னோட படை தளபதி கூப்பிட்டு சோல்ஜர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவரை கொன்றுங்க அக்பரை அப்படின்னு பைராம் கானை கொன்றுங்கன்னு அக்பர் சொல்லிட்டாரு. அதே மாதிரி குஜராத் பிளேஸில் பைராம் கானை கொன்னுட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஆல்ரெடி அட் த இன்ஸ்டன்ட் ஆஃப் அக்பர் who could not tolerance in dominance in the day to day
governors of the kingdom. Akbar asserted full control of the government. இதனால் அக்பர் ஆசை முழுவதும் கட்டுப்படுத்த முடிஞ்சிச்சு. ஏன்னா அவர் அடிமையாக வச்சுருந்த பைராம் கான் செத்துட்டாரு. அதுக்கப்புறம் அக்பர் தான் மன்னர். அதனால் அவரோட ஆசை நிறைவேறிடுச்சு அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அதன் மூலிமா படையெடுப்பு மூலமாக நட்புறவு அக்பர் இந்தியாவில் பெரும் பகுதியை தன் கட்டுப்பாட்டுகளை வச்சுக்கிட்டாரு. அக்பர் பிராண்ட் மோஸ்ட் ஆஃப் இந்தியா அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல் த்ரூ கான்குவிஸ்ட் அண்ட் அலையன்ஸு. இதனால் என்னாச்சு, பைராம் கான் செத்த உடனே அக்பர் பெரும்பாலான நம்ம இந்தியா பிளேஸில் நிறைய பிளேசஸை கேப்சர் பண்ணி மன்னராக ஆகிட்டாரு அப்படிங்கிறாங்க. இதோட கண்டினியூஸ் நாளைக்கு பார்க்கலாமா? தேங்க்யூ.